அது மங்களபுரம் என்ற ஒரு அழகான சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த கிராமத்தில் ஒரே ஒருவன் மட்டும் எல்லாருக்கும் வித்தியாசமாக இருந்தான். அவன் பெயர் ராஜையா. இவருக்கு லக்ஷ்மி என்று மிகவும் அழகான ஒரு மனைவியும் இருந்தாள். ராஜையா அந்த கிராமத்தில் மிகவும் பணக்காரன். அவருக்கு பெரிய வீடு, நிறைய நிலம், நிறைய மாடுகள் மற்றும் ஒரு பெரிய பொட்டி முழுவதும் பணம் இருந்தது. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அவர் மிகவும் கஞ்சன். ராஜையா தினமும் காலையில் எழுந்தவுடன் அந்த பெரிய மரப்பெட்டியை திறப்பார். அந்த பெட்டிக்குள் நோட்டுகள், நாணயங்கள், தங்க நகைகள் நிறைய இருக்கும். இதுதான் என்னுடைய சந்தோஷம், இவையெல்லாம் என்னுடைய பணம், இதை நான் யாருக்குமே தரமாட்டேன். இந்த மாதிரியெல்லாம் சொல்லிக்கொண்டு அவர் அந்த பணத்தை எண்ணி மீண்டும் பெட்டியில் வைத்து பூட்டி விடுவார். ஆனால் அந்த பணத்தை ஒருபோதும் செலவு செய்ய மாட்டார். அன்றொரு நாள் ராஜையா பழங்கள் வாங்குவதற்கு கடைக்கு சென்றார். ராஜையா கிட்ட எவ்வளவு பணம் இருக்கிறது தெரியுமா? ஆமாம், ஆனா அவன் ₹1 கூட செலவு செய்ய மாட்டான். நேற்று என் குழந்தை பசியால் அழுது கொண்டிருந்தது. பால் வாங்க கூட என்னிடம் காசில்லை. ராஜையா கிட்ட உதவி கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னிடம் பணமில்லை என்று பொய் கூறுகிறார். அவன் கொடுக்கவே இல்லை. அவருகிட்ட கட்டுக்கட்டாக பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? கஷ்ட காலத்தில் 4 பேருக்கு உதவுகிற மனம் இல்லையே. இப்பொழுது நீ வேணா பாரேன், அந்த பழத்தோட விலையை கேட்டுவிட்டு வேணாம் என்று கூறிவிடுவார். ஏனென்றால் அவருக்கு செலவு பண்றதுக்கு கூட கஞ்சத்தனம் பாப்பாரு. ஐயா, நல்ல புது பழங்கள் வந்திருக்குது, வாங்கிக்கோங்க. 4 பழம் ₹10 தான். எது ₹10? என்ன விலை ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது. எப்பொழுதும் ₹8 விற்பாய். இன்று என்ன நீ அதிகமாக கூறுகிறாய்? ஐயா, காய்கறி விலையெல்லாம் ஏறிவிட்டது. இதில் எனக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. நீங்கள் என்னவென்றால் இதையே அதிகமென்று கூறுகிறீர்கள். இல்லை இல்லை, என்னிடம் அவ்வளவு ரூபாயெல்லாம் இல்லை. எனக்கு உன் பழமே வேண்டாம், நான் கிளம்புகிறேன். ராஜையா தனது வாழ்க்கையில் பணம் சேமிப்பதையே முக்கியமாக நினைத்தார். ஆனால் அவர் புரியாத ஒரு உண்மை இருந்தது. பணம் மனிதனுக்கு உதவ வேண்டும், மனிதன் பணத்துக்கு அடிமையாகக் கூடாது. ஆனால் அந்த உண்மையை ராஜையா விரைவில் தெரிந்து கொள்ளப் போகிறார். ஒரு நாள் அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒரு மிகவும் ஏழையான மனிதன் பெரிய கவலையுடன் ராஜையா வீட்டை நோக்கி வந்தான். அவன் முகத்தில் பயமும் துக்கமும் கலந்த ஒரு ஏக்கம். ஐயா, நான் இந்த கிராமத்துல தான் வேலை பார்த்து வாழ்கிறேன். என் குழந்தைக்கு நேற்று முதல் கடுமையான காய்ச்சல். டாக்டர் மருந்து வாங்க சொன்னார். ஆனா என்னிடம் ₹1 கூட இல்ல ஐயா. நீங்க பெரிய மனசு பண்ணி இந்த ஏழைக்கு உதவினால் என் குழந்தைய காப்பாற்ற முடியும். தயவு செய்து கொஞ்சம் பண உதவி செய்யுங்க. என் குழந்தைய காப்பாத்துங்க ஐயா. என்னிடம் பணம் இல்லை, நான் உதவி செய்ய முடியாது. வேற யாரிடமாவது கேளு. ஐயா, கிராமத்துல எல்லாரும் நீங்க பணக்காரர்னு சொல்றாங்க. தயவு கூர்ந்து இந்த ஒரு சிறிய உதவி மட்டும் செய்யுங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் அப்படித்தான், எதையாவது உளறுவார்கள். அதை நம்பி நீ இங்க வந்து நிற்கிறாயே. நான் சொல்றேன் இல்லையா, என்னிடம் பணம் இல்லை. நீ வேற யார்கிட்டையாவது போய் கேளு. இப்பொழுது இங்கிருந்து கிளம்பு. அவன் மிகவும் மனவேதனையுடன் வெளியேறினான். ஒரு தந்தையின் மனவேதனை, ஒரு குழந்தையின் உயிர், அவையெல்லாம் ராஜையா கஞ்சத்தனத்தின் முன்பு எதுவுமில்லை. ராஜையா உள்ளே சென்றார். அவர் தனது அறைக்குள் சென்று பெரிய மரப்பெட்டியை திறந்தார். அந்த பெட்டிக்குள் நிறைய பணம், தங்க நகைகள் இருந்தது. அவர் அந்த பணத்தை எடுத்து பார்த்து சிரித்தார். இந்த பணத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, இவையெல்லாம் எனக்கு மட்டுமே, இது என் சொத்து என கூறிக்கொண்டு அவர் மீண்டும் பெட்டியை பூட்டிவிட்டார். அந்த நேரத்தில் ராஜையா ஒரு விஷயம் மட்டும் புரிந்து கொள்ளவில்லை. பணம் காப்பாற்றும் மனிதன் பெரியவனில்லை, மனிதனை காப்பாற்றும் மனிதன்தான் பெரியவன். ஆனால் அந்த பாடம் ராஜையாவுக்கு இன்று இரவு காத்திருந்தது. அந்த நாள் இரவு. தூரத்தில் நாய் குரைக்கும் சத்தம். கிராமம் முழுவதும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. வானத்தில் நிலா மட்டும் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த அமைதியான இரவில் ஒரு மனிதன் மட்டும் மெதுவாக ராஜையா வீட்டை நோக்கி வந்தான். அவன் ஒரு திருடன். இந்த வீட்டில்தான் அந்த பணக்காரன் ராஜையா இருக்கான். இங்கே நிறைய பணம் இருக்கிறது என்று கிராமம் முழுக்க பேசுறாங்க. இன்று இவன் வீட்டுக்குள் இருக்கும் அனைத்தையும் எடுத்துவிட வேண்டும். வீட்டுக்குள் முழுக்க இருட்டு. ராஜையா தனது அறையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். திருடன் மெதுவாக ராஜையா அறைக்குள் சென்றான். அப்போது
அவன் ஒரு பெரிய மரப்பெட்டியை பார்த்தான். பெட்டிக்குள் நிறைய நோட்டுகள், நாணயங்கள், தங்க நகைகள் இருந்தது. அதை பார்த்த திருடன் திகைத்துப் போய் நின்றான். அடடா, இவ்வளவு பணமா? இவ்வளவு பணத்தை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது. இவனிடம் இவ்வளவு பணம் இருக்கிறது, இருந்தும் அதை அனுபவிக்கத் தெரியவில்லையே. இவன் சரியான முட்டாள் போல. ஆனால் உதவி என்று கேட்டு வருவோருக்கு 1 ரூபாய் கூட செலவு செய்ய மாட்டானாம். இந்த பணம் பெட்டிக்குள்ளிருந்தால் என்ன பயன்? அந்த பெட்டிக்குள்ளிருந்த பணம், நகை எல்லாவற்றையும் ஒன்று கூடம் விடாமல் எடுத்துக்கொண்டான். பிறகு மெதுவாக வீட்டை விட்டு வெளியேறினான். திருடன் இருட்டில் மறைந்து போனான். அந்த நேரத்தில் ராஜையா இன்னும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். அவருக்குத் தெரியாமல் பல வருடங்களாக சேமித்து வைத்த பணம் ஒரே இரவில் போய்விட்டது. மற்றவர்களுக்கு உதவாமல் சேமித்த பணம் ஒரு நாள் இப்படியே போய்விடும். ஆனால் அந்த பாடத்தை ராஜையா அடுத்த நாள்தான் புரிந்து கொள்ளப் போகிறார். அடுத்த நாள் காலை சூரியன் மெதுவாக உதிக்க ஆரம்பித்தது. கிராமத்தில் எல்லோரும் தங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் ராஜையா வீட்டில் இன்னும் அமைதி. ராஜையா மெதுவாக தூக்கத்திலிருந்து எழுந்தார். அவர் வழக்கம் போல காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக தன் பணப்பெட்டியை பார்ப்பார். அன்றும் அவர் அதைப்போல் தன் பணப்பெட்டியை பார்க்க சென்றார். அவர் அந்த பெரிய மரப்பெட்டியை திறந்தார். ஆனால் அந்த பெட்டிக்குள் ஒன்றுமில்லை. பணம், நகைகள் எதுவும் இல்லை. ராஜையா அதிர்ச்சியடைந்தார். அவர் மீண்டும் பெட்டியை பார்த்தார், மீண்டும் பார்த்தார். ஆனால் பெட்டி காலியாக இருந்தது. அவருக்கு என்ன நடக்குது என்று புரியவில்லை. அவனுடைய அழுகை சத்தத்தைக் கேட்டு கிராம மக்கள் எல்லோரும் வீட்டின் முன் வந்தார்கள். ராஜையாவின் அழுகை மட்டும் நிற்கவே இல்லை. ஊர் முழுக்கவும் செய்தி பரவியது. ஐயோ, என் பணம் போச்சே! என் எல்லா பணமும் போயிடுச்சே! இங்கிருந்து என் பணம் எல்லாம் எங்கே? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. நேற்று இரவு கூட இந்த இடத்தில்தானே இருந்தது. இப்பொழுது எங்கே போச்சுன்னு தெரியலையே. லக்ஷ்மி, லக்ஷ்மி, சீக்கிரம் இங்கே வா. இந்த பெட்டிக்குள்ளிருந்த என் பணம், நகையெல்லாம் காணவில்லை. நீ அதை பார்த்தாயா? சொல்லு, வாயை திறந்து ஏதாவது சொல்லு. இல்லங்க, நான் பார்க்கவே இல்ல. எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் என்னை இந்த அறைக்குள் விடவே மாட்டீர்களே. அதனால் அது எங்கே போனது என்று எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் வேறொரு இடத்தில் வைத்துவிட்டு மறந்திருக்கலாம். பொறுமையாக யோசித்து பாருங்கள். அதெல்லாம் ஒன்றுமில்லை. நான் எப்பொழுதும் இங்கேதான் வைப்பேன், என் கண்முன் இருக்க வேண்டுமென்று. இப்பொழுது அதை அனைத்தும் காணவில்லை. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. நான் சிறிது சிறிதாய் சேமித்த வைத்த என் பணமெல்லாம் எங்கே போச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? கவலைப்படாதீங்க. அது எப்படி கவலைப்படாமல் இருப்பது? பல வருடங்களாக சேமித்து வைத்த பணமெல்லாம் போயிடுச்சு. ஒரு விஷயம் கேட்கலாமா? அந்த பணத்தை நீ எப்போதாவது பயன்படுத்தினியா? அந்த பணத்தை வைத்து நீ நல்ல உணவு சாப்பிட்டியா? அந்த பணத்தை வைத்து யாராவது ஏழைக்கு உதவி செய்தியா? யாருடைய கஷ்டத்தையும் குறைக்க அந்த பணம் பயன்படுத்தினியா? மற்றவர்களுக்கு உதவவும் இல்லை. அப்படி இருந்தால் அந்த பணம் இருந்தாலும் இல்லாதது போலதான். அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. ராஜையா தலையை கீழே குனிந்தார். ராஜையா அந்த வார்த்தைகளைக் கேட்டு சிந்திக்க ஆரம்பித்தார். அவர் தனது தவறை புரிந்து கொண்டார். அந்த நாளிலிருந்து ராஜையா ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டார். பணம் சேமிப்பது நல்லது, ஆனால் கஞ்சத்தனம் நல்லதில்லை. மற்றவர்களுக்கு உதவும் போதுதான் பணத்துக்கும் வாழ்க்கைக்கும் அர்த்தம் இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையில பாப்போம்.